ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். நீங்கள் கொடுத்த பணம் தானாக உங்களுக்கு திரும்பி கிடைக்க நீங்கள் செய்ய வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரத்தை பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பணம் சம்பாதிக்க முடியாமல் சேர்த்து வைக்க முடியாமல் திண்டாடுவர்கள் தாங்க ஒரு புறம் அப்படின்னாலும், கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை மற்றவர்கள் நம்பி ஏமாந்தவர்கள் மறுபுறம் இருக்க தாங்க செய்கிறாங்க. நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த அப்படி இல்லைன்னா சம்பாதித்த பணத்தை யாரையாவது நம்பியோ அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவோ கொடுத்து நம்ம ஏமாந்துருக்கலாங்க. நண்பர்கள் தெரிந்தவர்கள் என யாருக்காவது நம்ம இறக்கப்பட்டு அவசர காரணத்துக்காக பணம் கொடுத்து ஏமாந்து தவிர்ப்பதாங்க நிறைய இருக்கும். அப்படி இழந்த பணத்தை திரும்ப பெற இனி வரவே வராது என நினைத்த பணத்தை கூட சில எளிய தாந்திரிக பரிகாரங்களை நம்ம முறையாக செஞ்சோம் அப்படின்னா திரும்ப பெற முடியுங்க. அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம வாங்க பார்க்கலாம். கடன் பட்டார் நெஞ்சம் கலைஞனார் போல அப்படின்னு சொல்லுவாங்கங்க. கடன் வாங்கியவர்கள் தான் கலங்குவாங்க அப்படி இல்லைங்க. கடன் கொடுத்தவர்களும் சில சமயங்களில் கலங்க வேண்டி இருக்கும். ஏன்னா பணத்தை வாங்கியவங்க சரியான நேரத்தில் கொடுத்து விடுறேன் அப்படின்னு கூறி நேரத்தில் கொடுக்காம இயலாமல் போகும்போது பிரச்சனை வருதுங்க. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீங்கள் உங்கள் பணத்தை திரும்ப பெற செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்க்கலாம். இந்த பரிகாரம் செய்வதற்கு 11 கோமதி சக்கரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களோட வீட்டுக்கு அருகில் அரச மரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போய் அந்த அரச மரத்துக்கடியில் சற்று ஆழமாக குழி நீங்கள் தோண்டணுங்க. அதுக்கப்புறம் அந்த குழியில் ஒவ்வொரு கோமதி சக்கரத்தையும் உங்களுக்கு பணம் யார் தரணுமோ அவங்களோட பேரை கூறி நீங்கள் வைக்கணுங்க. இப்படி 11 முறை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூடிவிட்டு அந்த இடத்தை நீங்கள் தொட்டு வணங்கி விட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடலாங்க. நீங்கள் எடுத்த கோமதி சக்கரம் புதிது அப்படின்னா அதனை கங்கா ஜலத்தில் சுத்தம் செஞ்சு விட்டு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டுங்க. மேலும் இந்த பரிகாரத்தை சுப முகூர்த்த நாளாக பார்த்து காலையில் 10 மணிக்குள்ளே நீங்கள் செய்யணுங்க. இந்த எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்கள். நீங்கள் கொடுத்த பணம் திரும்பி வரவே வராது அப்படின்னு நினைத்த பணம் கூட உங்களுடன் பணம் வாங்கிய நபரே மனம் மாறி அவராக வந்து உங்களிடம் திருப்பி தருவாருங்க. இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் முழு மனசோடும் முழு நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்.